ஒரு மனுஷன் வறுமையில் இருக்கும்போது அவனுக்கு உதவி பண்ணுறது அந்த கடவுளுக்கே உதவி செய்கிற மாதிரின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்பிச்சுட்டு வந்திருக்காங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட பல இளைஞர்களாக இருக்கட்டும், பல நல்ல உள்ளம் படைச்சவங்களாக இருக்கட்டும், கேட்காமலே ஓடி ஓடி போய் அந்த வறுமையில் கஷ்டப்படுற மக்களுக்கு தங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறாங்க அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் அவங்க பண்ணுற உதவியை ஒரு வீடியோவை எடுத்து அந்த வீடியோ பார்க்குற மக்களோட மனசு கரையிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாங்க பாரு. அவங்க பண்ணுற உதவிக்கு நம்ம மனசு கலங்குதோ இல்லையோ, அவங்க போட்டு இருக்கிற பிஜிஎம்காகவே நம்ம மனசு ஆனந்த கண்ணீரில் மிதக்கும். நாம் உதவி பண்ணுறது அந்த கடவுளுக்கே அந்த உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற காலம் போய் கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணீங்க அப்படின்னு கடவுள் ஸ்தானத்தில் அந்த உதவி பண்ணுற நபர்களை தூக்கி வச்சிட்டோம். நாம செய்கிற உதவியை கடவுள் பெருந்தன்மையாக எனக்கு தான் உதவி பண்ணியிருக்கான்னு ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காகவோ என்னவோ, இதுக்குன்னு நான் உதவி பண்றவங்களை குத்தம் சொல்ல வரல. கண்ணுக்கு தெரியாத நிறைய மக்கள் தங்களால முடிஞ்ச உதவிகளை பெருசா அலட்டிக்காம அதை ஒரு தொண்டா செஞ்சுட்டு வராங்க. அவங்க பண்ற உதவி பெரிய அளவுல யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லைன்னு தான் சொல்லணும். அதை ஒரு தொண்டா செஞ்சுட்டு வராங்களே தவிர அந்த உதவியை வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில தான் ஒரு உதவி செய்யற மனப்பான்மை கொண்டவன் அப்படின்னு சொல்லி தங்களை போர்ட்ரேட் பண்ணிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொன்னா, 1 ரூபா இட்லி விற்கிற பாட்டியம்மாவா இருக்கட்டும், வா சாப்பிடு, உங்களால முடிஞ்ச காசை இந்த உண்டியல போட்டு போங்க அப்படின்னு சொல்ற ஒரு கடை. அந்த கடை பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நாம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒரு நபர் நமக்கு உதவி பண்ணிட்டு அதை மக்கள் மத்தியில பெருசா அலட்டிக்காத நல்ல உள்ளம் படைச்சவங்களாக இருக்கட்டும், திரு விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இவங்க யாருமே தான் பண்ற உதவிய மக்கள் கிட்ட காட்டி மக்களை தன்னோட பக்கம் இழுத்து தான் ஒரு இவன் அப்படின்னு பெருமை பாராட்ட மாட்டாங்க. அதை ஒரு தொண்டை நினைச்சு உதவி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. செஞ்ச உதவிக்கு பலன் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்புறம் இதை சேர்க்க மறந்துட்டேன், அது என்னதுன்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்க தான். நல்லா யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு மனுஷன் வீடியோ மூலமா தன்னோட கஷ்டத்தை சொல்லி அழும்போது உங்களால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செஞ்சு அவங்களுடைய மறுவாழ்வை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பீங்க. அது எவ்வளவு பெரிய உதவி அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, மனசார உதவி பண்ணோமா அதுதான் முக்கியம். நீங்க பண்ற இந்த உதவியை மக்களுக்கு தெரியற மாதிரி அதை ஒரு வீடியோவா எடுத்து போட மாட்டீங்க. இதை போய் எங்க வீடியோ எடுத்து போட அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க செய்யற உதவியா மட்டும்தான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதை ஒரு தொண்டா பண்றீங்க. அதனாலதான் அதை வச்சு நாம ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரல. அதுதான் உண்மையான உதவி. அதை விட்டுட்டு செய்யற உதவியை வீடியோவா எடுத்து உதவி பண்றோம் அப்படிங்கிற பேர்ல செய்யற உதவி எல்லாமே எதிர்பார்ப்புகளோடு செய்யற உதவிகளா மட்டும்தான் இருக்கு. எதிர்பார்ப்போடு செய்யற உதவி எல்லாமே முதலீட அடிப்படையா கொண்டுதான் இருக்கும். செஞ்ச உதவிக்கு 2 மடங்கு லாபத்தை எடுத்துருவாங்க. நான் இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் இந்த சொசைட்டியை திருத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் இல்லைங்க. அடுத்த ஜெனரேஷன் உதவினா இப்படிதான் போல, நாம செய்யற உதவியை வீடியோவா எடுத்து போடணும் போல அப்படிங்கிற தவறான எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். கடவுள் தெளிவா சொல்லியிருக்காரு, நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. டேய், நீ மனுஷன் பார்க்குற மாதிரி உதவி பண்ணாதடா. நீ பண்ற உதவி உண்மையா இருக்கட்டும். மனுஷனை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா என்ன, ஒரு நாள் நீ என்கிட்ட வரும்போது உன் பலன் உன்னை உயர்த்துவதா இருக்கணும் அப்படின்னு கடவுள் சுருக்கமா சொல்லியும் அதை கேட்காத மனுஷங்க உதவிங்கிற போர்வையில ஒரு பெரிய பிசினஸே பண்றாங்க. இது தெரியாத நீங்க அப்பாவியா இருக்கீங்க. நான் ஒன்று சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நீங்க பண்ற உதவியை யாருக்கும் தெரியாம கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு செஞ்சு பாருங்க. உங்க நிலைமையே வேற. கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. அதை விட்டுட்டு மனுஷனுக்கு தெரியற மாதிரி உதவி பண்ணிட்டு மக்கள் மனசுல நீங்க எவ்வளவுதான் இடம் பிடிச்சாலும் உங்களுக்கு கிடைக்க போறது ஏமாற்றம் அப்படிங்கிற பேர்ல கிடைக்கிற பணமும் பொருளும் பதவியும் மட்டும்தான். ஆனா இது உண்மையான வாழ்க்கை இல்லை. உண்மையா மக்களுக்கு உதவி செய்யணும்னு எண்ணம் உள்ளவங்க தயவு செஞ்சு நான் மேல சொன்ன வார்த்தைகளை நினைச்சு பாருங்க. வலது கை செய்கின்ற உதவி இடது கைக்கு தெரிய வேண்டாம்.